श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अग्र्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अग्र्योपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्तु मे देवसुधा तुदीयाः दयातरङ्गाणितराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पारदेशनाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्राजुवाकृतिमानमभिवेयाः व्याख्यामुद्रां करसरसिजे पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरी अम्लानश्रीरमृतोदयं स्विप्लावयन् आविर्भूयादनगमहिमा मानसे वागधीशः ஒரு பாத்துலாமா யாருக்கு தெரியும் அது அடியன் மகாகவி பாசஹ சூப்பர் சூப்பர் காரணம் வை அடியன் ஏன்னா அவர் வந்து 13 சான்ஸ்கிரிட் டிராமா செய்திருக்கார் அடியன் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் அவர் வந்து 13 டிராமா எழுதினது மட்டும் இல்ல அவருடைய அவர் வாழ்ந்த காலம் வந்து ரொம்ப முன்னாடி என்ன காளிதாசருக்கும் முன்னாடி பிசில பிறந்திருக்கார் அவர் பிசில ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருக்கார் அவர் அவருடைய ஏஜ் வந்து 2600 வருஷம் சொல்றார் இருக்கலாம் அதுக்கு முன்னாடின்றார் அதனா கரெக்டா சொல்லல 2600 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய காலம் அப்படின்றார் ஏன்னா காளிதாசனுடைய காலம் வந்து 2100 வருஷம் அப்படின்னு சொல்றார் அதனால 2100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னா அதனால அதுக்கு முன்னாடி யாரும் அதிகம் டிராமா எழுதல அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்கா டிராமா ஓகேவா வெரி குட் அதனால இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமா ஏன்னா நிறைய டிராமா அவர் தான் எழுதியிருக்காரு வேற யாரும் எழுதல வெரி குட் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அடுத்தது ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் அபிஜ்ஞான சாகுந்தலம் மகாகவி காளிதாசன் சூப்பர் சூப்பர் என்ன அபிஜ்ஞான சாகுந்தலம் விசேஷம் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அடியன் அதுதான் வந்து சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சரோட பெஸ்ட் டிராமா அடியன் சூப்பர் சூப்பர் ஆன்சர் வெரி குட் வேற என்ன சொல்லலாம் இட் இஸ் எவ்ரிதிங் ஆஃப் காளிதாசா இஸ் த பெஸ்ட் போயட் இல்லையா காளிதாசன் தான் பெஸ்ட் போயட்னு சொல்லுவா ஓகே அதுல வரும்பொழுது சொல்லுங்க அப்புறமா வந்து அது வந்து பெஸ்ட் லிட்டரேச்சர் டிராமா அடியன் அதான் பெஸ்ட் லிட்டரேச்சர் டிராமா வெரி குட் அடுத்தது அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அது பெஸ்ட் டிராமான்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன அது வந்து மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸசைட் அது லைக் இல்ல அதுல மொத்தம் 7 ஆக்ட்ஸ் 7 சீன்ஸ் வச்சுக்கோ ஆக்ட்னு சொல்லுவாங்க டிராமா 7 ஸ்டேஜஸ் அதுல 7 ஸ்டேஜஸ்ல 4வது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா 4வது ஸ்டேஜ்ல கண்வ மகரிஷி அவர் தான் வந்து சகுந்தலையை எடுத்து வளர்த்தவர் அவர் வந்து பேசுற மாதிரி ஒரு 4 ஸ்லோகம் வரும் அந்த 4 ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அடேன் சமிக்கணும் என்னன்னா சகுந்தலை வந்து அது ஒரு பிளேன்னு சொல்லுங்க ஆனா அது நிஜமாவே கூட ஆச்சு அது வந்து சொல்லுங்க புரியல நிஜமாவே ஆச்சு சகுந்தலை இந்தியால சகுந்தலை கதை நடந்தது கதைதான் ஏன்னா மகாபாரதத்துல இருக்கிற கதை தான் அது ஆமா அது வந்து எப்படி வந்து பாரதின் தனுஷ்மி அடியன் முடிக்கல என்ன அதுக்குள்ள தன்யோஸ்மினாக்கா
அச்சோ நான் என்ன சொன்னேன் தேங்க்ஸ் அதுக்கு இல்ல என்ன சொல்லுங்க. சகுந்தலைக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? அது என்னன்னா சகுந்தலால வந்து துஷ்யந்தாவுக்கும் சகுந்தலாக்கும் 2 பேருக்கும் பரதான்னு ஒரு பையன் வந்துச்சு. அந்த அவன் பேர்ல இருந்தா பாரத்னு இந்தியாவுக்கு பேர் வந்துச்சு. சூப்பர் 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 கரெக்ட் கரெக்ட் தட் இஸ் சூப்பர். தன்யோஸ். இந்த கதை இந்தியாவில நடந்தது. நம்முடைய புராண கதை கிடையாது, ஹிஸ்டரி. நம்மளுடைய ஹிஸ்டரி. அப்புறம் வந்து வேற யாரோ 2 இதை ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இதுல 4 ஸ்லோகம் கண்வர் சொல்ற மாதிரி. சகுந்தலை வந்து அந்த கண்வ மகரிஷியுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பும் பொழுது ஒரு 4 ஸ்லோகம் அந்த சமயத்துல அவர் நினைச்சுப்பார். அர்த்தோகி கன்யா பரகீயேவன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து சுஸ்ரூஷஸ்வ குருன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு 4 ஸ்லோகம் உபதேசம் பண்ணுவார். பொண்ணுக்கு சகுந்தலைக்கு உபதேசம் பண்ற ஸ்லோகம் ரொம்ப ஸ்லோகம் பெஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். அந்த 4 ஸ்லோகம் தான் பெஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். அந்த மாதிரி ஸ்லோகம் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெறும் அது ரொம்ப பெருமையா பேசுவான் அந்த ஸ்லோகத்தை பத்தி. வெரி குட், சந்தோஷம். இது மகாபாரதத்துல இருக்கிற ஸ்டோரி. அடுத்து மூணாவது கொஸ்டின். Who was the court poet of King Harshavardhana? மகாகவி பாணபட்டா. கிங் ஹர்ஷவர்தனோட கோட் போயிட் வந்து பாணபட்டா. வெரி குட் வெரி குட் வெரி குட். பாணபட்டா. என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? 2 எபிக் போயம்ஸ் எழுதினாரு. வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பாணபட்டா? அதுதான் சொல்லிட்டு இருக்கான். ஓகே கேளுங்க. அவர் வந்து 2 எபிக் போயம்ஸ் எழுதினாரு. அந்த ஒண்ணு வந்து ஹர்ஷ சரித்திரம், அப்புறம் வந்து காதாம்பரி. என்ன அது ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த முதல்ல வந்து கிங் ஹர்ஷவர்தனோட லைஃப் பத்தி சொல்லிச்சு. அதுதான் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹர்ஷவர்தனா. அம்மா வந்து பிகினிங் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் பிரபாகன் பேர் மட்டும் நான் மறந்து போயிட்டேன். பரவாயில்ல அதனால ஒண்ணு இல்ல. சரி, என்ன இந்த 2 எபிக் போயிட்ரி எழுதினார்ல, அப்புறமா வந்து இந்த செகண்ட் இதுல வந்து காதாம்பரி இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டேல். வெரி குட். இமேஜினரி ஸ்டோரி அது. அது வந்து அவரோட சன்னு பத்தி புலிந்த பானா பத்தி எழுதி அந்த செகண்ட் பார்ட் வந்து புலிந்தபாணன் எழுதினது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. சரி, என்ன ஸ்பெஷாலிட்டி அபவுட் தீஸ் 2 புக்ஸ், காதம்பரி அண்ட் ஹர்ஷ சரித்தம் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி. வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி? traditionally written in slokas or poetry adin. Incomplete answer. இப்ப சொன்னது இன்கம்ப்ளீட் ஆன்சர். என்ன ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹர்ஷச்சரித்தம் அண்ட் காதம்பரி? என்ன ஸ்பெஷாலிட்டி அபவுட் தீஸ் 2? ரெண்டுமே போயம் கிடையாது, ரெண்டுமே டெக்ஸ்ட் ரன்னிங். ஓகே, ஹர்ஷச்சரிதம் அண்ட் காதம்பரி பத்யம். கத்யகாவியம். கத்யம்னா என்ன? ரெண்டுமே கத்யகாவியம். கத்யகாவியம்னா என்ன? ப்ரோஸ்.
எக்ஸாக்ட்லி ப்ரோஸ், ரெண்டுமே ப்ரோஸ். அந்த மாதிரி யாருமே எழுதல. அவர் வந்து ஸ்லோகமே எழுதல, ப்ரோஸ் தான். செம்மையா இருக்கும், ஆனா படிச்சு பார்த்தா எக்ஸலண்டா இருக்கும். ஓகே, அருமையான சம்ஸ்கிருதம். ஓகே, கத்தியம் ஏன்னா ஒரு கத்தியம் சொல்லுங்க, ஏன்னா ஒரு பேர் சொல்லுங்க கத்தியம், உங்களுக்கு தெரிஞ்ச கத்தியம். மகாவீர வைபவம், ரகுவீர கத்தியம். மகாவீர வைபவம் இல்ல ரகுவீர கத்தியம். வெரி குட், வெரி குட். அடுத்தது நம்பர் 4 சொல்லுங்க அடியன். கத்தியத்ரயம், கத்தியத்ரயம் கரெக்ட். வைகுண்ட கத்தியம், சரணாதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் 3 இருக்கு இல்லையா? கத்தியத்ரயம் சொல்லுவா இல்லையா? அதான். ஓகே, அடுத்தது next we will go next. How many types of grammars are said in Sanskrit? What are they? 9 types of grammars. Super. What are they? முதல்ல வந்து ஐந்தரியம், அது ஐந்தரியம் அப்படின்னு அது வந்து இந்தர் பத்தி அந்த கிங் ஆஃப் த ஹெவன் சொல்லுது. அப்புறமா வந்து சந்திரம்னு இருக்கடின் த மூன் காட் த சந்திரா அது பத்தி சொல்லுது. அப்புறம் வந்து அத பத்தி சொல்லல. அவர் எழுதினார் ஒரு கிராமர். சூரியன் ஒரு கிராமர் எழுதினார், சூரிய தேவன். அது மாதிரி சந்திரதேவன் ஒரு கிராமர் எழுதினார். அப்புறம் வந்து காசகிருஷ்ண, ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் காணாதம் பாணினிய. ஸ்லோகத்தை படிங்க, ஸ்லோகம் கொடுத்துருப்பனே, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். சின்ன வயசுல, இந்த வயசுல மனப்பாடம் பண்ணாதான் என் வயசுல ஞாபகம் வரும். ஓகே, ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் காணாதம் பாணினியகம். அப்புறம் ஷாகலம் சாபிஷாலம். படிங்க என்னென்ன? ஐந்திரம், இந்திர வியாக்கரணம். ஓகே, அடுத்தது சரஸ்வதம் அபிஷாலம் சகலம் பாணினியகம். பாணினியகம். ஐந்திரம் சாந்தம் காசகிருஷ்ணம் கிருஷ்ணம் காணாதம் பாணினியகம். ஓகேவா? அப்புறம் ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் காணாதம் பாணினியகம். அப்புறம் வந்து சாகதாயனம் சாரஸ்வதம் அபிஷலம் சகலம். சாரஸ்வதம் அபிஷலம். ஓகே, அப்புறம் பாணினியகம். பாணினியகம் மேல சொல்லியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 தான் வந்திருக்கு. திரும்பி ஷாகலம். அடே நரியஸ்லி. படிங்க இது என்னன்றது. இவங்க 9 விதமான கிராமர். அடியன் சோமையா குழந்தைகளை வாசிக்கட்டுமாடி? வாசிக்கட்டும். எல்லாருமே ஒரு தடவை இது வரைக்கும் 4 கொஸ்டின் பிளஸ் ஆன்சர்ஸ் அடியாங்க. அப்படிதானே சுவாமி? விட்டு போனதால என்னடா அதே கௌமாரம் ஷாகட்டாயனம். இது காணாதம் பாணிகம். காணாதம் பாணினியம் சர்வசாஸ்திரோபகாரகம் சொல்லிட்டு அது ஒரு தனி இதுவே வரும். காசகிருஷ்ணம், அடுத்தது கௌமாரம்,
சாகட்டாயனம், சாரஸ்வதம், சாபிஷலம், பாணினியம். இந்த இடத்துல பாணினியம் 1 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு அடுத்தது கடைசி தான் பாணினியம். கடைசி 9வது கிராமர் தான் பாணினி. இது ஐயோ இங்கே வந்துட்டு இங்க எங்க வந்தது? கடவுள இங்க வச்சு போயிருக்கா. சரி, இந்த பாணினியம் பாணினியம் இப்ப யூஸ் பண்றது பாணினியன் கிராமர் தான். இப்ப சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது பாணினியன் கிராமர். ஆனா இன்னும் ஐந்திர வியாக்கரணம் இருக்குல்ல, அதை இன்னும் வந்து கத்துட்டு இருக்கா. இன்னும் நவ் இட்ஸ் ஸ்டில் ஆக்டிவ். இந்த மாதிரி இந்த கௌமாரம் இது அநேகமா தமிழா இருக்கலாம், தமிழ் கிராமரா இருக்கலாம். இது கௌமாரம்ன்றதுனால. குமாரன் யாரு? முருகன். அவர் கண்டுபிடிச்சது. அநேகமா அது தமிழா இருக்கலாம். ஆனா அதை யாரும் சொல்லல, தமிழ்னு யாரும் சொல்லல, தமிழா இருக்கலாம். சரி, இது 9 கிராமரை தெரிஞ்சவா யாரு? பெருமாள் தவிர. அனுமான். நவவியாகிருதி பண்டிதா. நவவியாகிருதி பண்டிதான்னு பேரு அவருக்கு. உத்தமம், வெரி குட். நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட். திரும்பி படிங்க. ஐந்திர வியாக்கரணம், சந்திர வியாக்கரணம், காசகிருஷ்ண வியாக்கரணம், அதுக்கு அடுத்தது கௌமார வியாக்கரணம், சாகட்டாயன வியாக்கரணம், சாரஸ்வத வியாக்கரணம், ஆபிஷலம் வியாக்கரணம், சாகலம் வியாக்கரணம், பாணினியகம். இது வந்து மொத்தம். இதுல வந்து என்னன்னா இந்த சாகட்டாயனம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சாக்கலம், இதெல்லாம் வந்து இவரே பாணினியே சொல்றார் தன்னுடைய சூத்திரங்கள்ல. ஒரு இதுவே உண்டு, காணாதம் பாணினியம் சர்வசாஸ்திரோபகாரகம் சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அதெல்லாம் தனி, வேற சொல்லாது, அங்க இல்ல. அது கோட் பண்றார். சாக்கலர், சாக்கட்டாயனர் இவாளெல்லாம் வந்து பாணினியே கோட் பண்றார். லோபஷாக்கல்யஸ்ய அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம். சாக்கலர் வந்து இந்த இடத்துல லோபம் வரும்னு சொல்லிருக்கார் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்திர வியாக்கரணம் இருக்குது, கௌமாரம்ன்றது தமிழா இருந்தா தமிழ் வியாக்கரணம் இருக்குது, பாணினியம் இருக்குது, சாக்கலம்லாம் இல்ல. அது மாதிரி சாக்கட்டாயனரை பத்தியும் சொல்றாரு அவர். ஒரு இடத்துல சாக்கட்டாயனரை பத்தியும் சொல்றார். சரியா? அனுமார் வந்து இந்த 9 வியாக்கரணமும் தெரிஞ்சவர். சரி, அடுத்த கொஸ்டின். நேம் தி 18 புராணாஸ் authored by வேதவியாசா. அங்க நம்பர் சொல்லியாச்சு. 18 நம்பர் சொல்லியாச்சு. சொல்லுங்க அடியன். பாகவதா, நாரதா, மார்க்கண்டேய, அக்னி, பிராம, வைவார்த்த, லிங்க, வராக, ஸ்கந்த, வாமன, கூர்ம, மத்ஸ்ய, கருட, பிராமண்ட அண்ட் வைவிஷிய. வெரி குட். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குமே. ஹரின் மத்வயம் தத்வயம் சைவ பிரத்ரயம். இதாவது மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வ சதுஷ்டயம். நம்பர் இருக்கா இங்க? மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வ சதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்காணி புராணாணி பிருதக் பிருதக். இதான் ஸ்லோகம். கரெக்டா? யார் படிப்பீங்க? அத ஸ்லோகத்தை படிங்க. எல்லாரும் ஒரு தடவை ஸ்லோகத்தை படிங்க. அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணணும். அடியன் படிங்க அடியன். மாட்டு பாட்டு
நோ 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 ஸ்லோகம் படிக்கணும். அடியன் மத்யம் மத்யம் ஜே இல்லம்மா இல்லம்மா அப்படி இல்ல. நோ 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 சுவாமி அப்படி இல்ல. மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்காணி புராணாணி பிரதக் பிரதக். இந்த மாதிரி படிக்கணும். இந்த ஸ்லோகத்தை எப்படி படிக்கணும்? மத்யம் துவயம் மத்வயஸ்தி மத்வயம் மத்வயம் துவயம் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல நம்பர். மத்வயம் மத்வயம் பத்வயம் பத்வயம் பிரத்ரயம் பிரத்ரயம் வசதுஷ்டயம். வசதுஷ்டயம். இப்ப சொல்லிட்டே வாங்க ஒரு தடவை. ம துவயம் ப துவயம் பிரத்ரயம் வசதுஷ்டயம். அரே ம துவயம் ப துவயம் பிரத்ரயம் பிரத்ரயம் வசதுஷ்டயம். டங் ட்விஸ்டரா? பிரத்ரயம் பிரத்ரயம் மத்வயம் பத்வயம் வசதுஷ்டயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க காணி புராணானி காணி புராணா பிரதக். வெரி குட். புராணானி பிரதக் பிரதக். வெரி குட் வெரி குட். அந்த ஸ்லோகத்தை படிங்க எல்லாரும். ஒரு தடவை படிங்க அந்த ஸ்லோகத்தை. படிங்க அடியன். மத்வயம் பத்வய சைவ பிரத்ரயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. வெரி குட். அடியன் மத்வயம் பத்வயம் சைவ பிரத்ரயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. அடியன் தன்யஸ்மி. தன்யஸ்மி. ஸ்ரீ யவனிகா, அதுக்கப்புறம் ஸ்ரீ ஹரி, ஸ்ரீ நித்யா வாசிக்கலாமா? அடியே அடி மத்வைவம் மத்வைவம் ப்ருசைவம் சைவ ப்ருசயம் வச்சதுஷ்யம் அனாபலிங்க கூஸ்தானி புராணானி பிரச்சக்ஷதே. தன்யாஸ்மி. மத்வயம் பத்வயம் ஜைவ பத்ரயம் பிரத்வயம் பிரத்ரயம். அடியன ஸ்ரீஹரி க்ஷமிக்கணும் கண்ணா, வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குமா? மத்வயம் பத்வயம் சைவ பத்ரயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க பூஷ்காணி புராணானி பிரச்சக்ஷதே. அடியன ஸ்ரீ நித்யா தன்யாஸ்மிமா. ஸ்ரீ நித்யா வாசிக்கலாம் இப்போ. அடியன் மத்வயம் பத்வயம் சைவ பத்வயம் வசதுஷ்டயம் புராணானி பிரச்சக்ஷதே. அடியன் மாதவ் வாசிக்கலாமா? மத்வயம் பத்வயம் சைவ பத்ரயம் பத்ரயம் வசதுஷ்டயம் அனாபலிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. அடியன அனந்தன் சேஷஸ்ரீ இப்போ வாசிக்கலாமா?
मद्वयं चैव ब्रत्रयं वचतुष्टयम् वचतुष्टयम् अलापलिगकूस्काली त्रयं चतुष्टयम् मद्वयं चैव अलापलिङ्गकूस्कानि द्वयं त्रयं चतुष्टयम् Which work is called Amarakosha? अडिये नाना लिंगानुशासन நாமலிங்கானுசாசனம் லெக்சிகான். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? அது வந்து மகாகவி காளிதாசா வந்து வந்து ஒரு டிக்ஷனரி டிக்ஷனரி கிடையாது, அது வந்து ஒரு லெக்சிகான் மாதிரி. லெக்சிகான் அப்படின்னா ஒரு சொல்லுக்கு ஒரு, இப்ப யானை அப்படின்னா யானைக்கு எத்தனை சொல்லு இருக்குது அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இது லெக்சிகான் அப்படின்னா டிக்ஷனரியும் கிடையாது, இது லெக்சிகான். லெக்சிகான் என்ன சொல்றேன்னா, ஒரு இப்ப முயல் எடுத்துட்டா எத்தனை வேர்டு, சூரியன் எடுத்துட்டா எத்தனை வேர்டு, சந்திரன் எடுத்துட்டா எத்தனை வேர்டு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பெட்டு தலகாணி எல்லாத்துக்குமே எத்தனை வேர்டுன்றது அந்த வேர்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்லோகமா எழுதியிருக்கிறது. அது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெக்சிகான் இந்த வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் லெக்சிகான் அதுதான் அமரகோஷா. அதை எழுதினது யாரு? ஏன் நாமலிங்கானுசாசனத்தை விட்டு அமரகோஷான்னு எடுத்துட்டாத? ஏன்னா அதை வந்து எழுதினவர் அமரசிம்ஹா. ஓகே, அமர சிம்ஹான்றவர் எழுதினார் அவர். அதனால அவர் பேர்ல கோஷம் அமர கோஷம்னு வந்துருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய கோஷம்லாம் இருக்கு, மேதினி கோஷம் அப்புறம் நிறைய இருக்குது. பின்னாடி 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 வந்தவா நிறைய எழுதியிருக்கா. மேதினி கோஷமும் நிறைய இல்ல அமரகோஷா வந்து வெரி ஆத்தன்டிக். நல்லா புரிஞ்சுங்க, அமரகோஷா வெரி ஆத்தன்டிக் லிட்ரேச்சர்ல, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல. அதை கோட் பண்ணாதவா கிடையாது. வியாக்கியானம் எழுதும் பொழுது அதை அமரகோஷத்தை தான் கோட் பண்ணுவா. சில பேர் மேதினின்னு ஒண்ணு இருக்குது, அதையும் கோட் பண்ணுவா. ஓகே, அதேதான் நம்ம இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து முதல் புக் ஆஃப் அமரசிம்ஹா. கரெக்ட். ஒரே புத்தகம் தான். He has written one book, but first lexicon. This is first lexicon. Okay. அடுத்தது doubted in lexicon collection of words.
இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு புக்ல இவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குமான்றது யாரும் நம்பவே முடியாது. டிக்ஷனரியில தான் பாத்துக்கோ இல்லையா, நமக்கு தெரிஞ்சது டிக்ஷனரி தான். இல்ல நிகண்டுன்னு சொல்லுவான். நிகண்டு இருக்குமா அடே அதனால சினிமம்ஸ் இருக்குமா அடியன்? சினானிம்ஸ் அதானா என்ன, இப்ப யானைக்கு வந்து எத்தனை வேர்டு இருக்கு, அத்தனை கரி ஹஸ்தி எல்லாம் அதுல சொல்லியிருக்கு மொத்தமே. ஓகே அடியன், இப்ப புரியுது அடியனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மதனோ மன்மதோ மாரஹா பிரத்யும்னோ மினகேதனஹா, இது வந்து மன்மதனுக்கு உண்டான பேர். இதெல்லாம் சம்பூரீஷ பசுபதி சிவ சூலி மகேஸ்வரா ஈஸ்வர சர்வ ஈசானஹா சந்திர சங்கர சந்திரசேகரான்னு சொல்லி 32 பேர் சொல்லிருக்காரு அவருக்கு. இது அர்ச்சனாவளி இல்ல, அவருக்கு என்ன பேர் இருக்குது லிட்ரேச்சர்ல எப்படி யூஸ் பண்றான்றதை வச்சுதான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. மொத்தத்தையும் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல இருந்து எடுத்து அவர் வந்து பண்ணிருக்காரு எல்லாத்தையும். பயங்கரமான ஒர்க் அது. பயங்கரமான ஒர்க் ஆஃப் 5th BC or 4th AD. அடியன் ஆன்சர் சொல்றேன் அடியன். அடியன் அடியன் 9 ஸ்காலர்ஸோட பேர் கொடுக்கல அடியன். ஓ ஓகே கொடுத்துருக்க அடியன். தன்வந்திரி க்ஷபணகா அமரசிம்ஹः சங்குः வேதாளபட்டः घटकर्परः कालिदासः वराहमिहिरः वररुचिः. அதுதான் 9. அதேதான் தன்வந்தரி க்ஷபண கோமர சிம்ம சங்கு வேதாள பட்ட, அதுக்கும் ஒரு பாடல் இருக்கு. அது இருக்கா? தன்வந்தரி க்ஷபண கோமர சிம்ம शबनकोमर सिंह शंकु वेताल भट्ट घटकर्पर कालिदास ख्यातो वराहमिहिरः नृपतेः सभायां रत्नानि वै वररुचिः नवविक्रमस्य वेरी गुड. வெரி குட். எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை படிங்க ஒரு தடவை. தனவந்தி மர சிம்ஹ சங்கு வேதாள பட்ட घटकर्पर कालिदासः ख्यातो मिहिरः नृपते सभायां रत्नानि वै वररुचिः नवविक्रमस्य. गुड गुड गुड. धन्वन्तरी क्षपणकोमरसिंहः धन्वन्तरी क्षपणकोमरसिंह शङ्कु वेतालभट्ट घटकर्पर कालिदासाः ख्यातो वराहमिहिरः नृपते सभायां रत्नानि वै वररुचिः नवविक्रमस्य. अडियन् धन्यास्मि. अडियन् श्री यवनिका वासिकलामा. धन्वन्तरी सपनको
शङ्कु वेला वेतालभट्ट वेतालभट्ट घटकर्पर कालिदासः ख्यातो वराहमिहिरः नृत्यते सभायां रत्नानि वररुचिः नव विक्रमस्य अडिन्दन्यस्मि धन्योस्मि இந்த ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க எல்லாரும். பை ஹார்ட் தீஸ் ஸ்லோகாஸ் அப்படியே விட்டுறாதீங்க இதெல்லாம். அப்படியே விடக்கூடாது. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க கூடாது. எல்லாத்தையும் இதெல்லாம் நாலேஜ். சம்ஸ்கிருதம் வந்து ஃபுல் ஆஃப் நாலேஜ் பேஸ்ல தான் படிக்கணும். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா யூ கேன் ஃபர்கெட், பட் சம்ஸ்கிருதம் cannot be forgotten, should not be forgotten. Please understand, because it is treasure. அடியனா ஸ்ரீ நித்யா வாசிக்கலாமா? कालिदे वराहमीर निरुबधः सभायन रत्नानि वररुचिः नव विक्रमस्य அடியனா ஸ்ரேயஸ் வாசிக்கலாமா? धन्वन्तरि शमः सोमुरसिंहशु शङ्कु वेदालभट्ट घटको कर्पर कालिदासः ख्यातो वराहमिहिरः வரருச்சிஹி அவர் பேர் வரருச்சி. வரருச்சின்றது பெரிய கிராமர். रत्नानि वै वररुचिः विक्रमस्य அடியனா சாஸ்வத் வாசிக்கலாமா? அடியன் धन्वंतरी शपना कोसम मरसिंह शंकु वेदालपंत पतकाधार कर्बर कालिदासः चाधो वराह महिरः निरुपदे सभायन रत्नानि वै वररुचिः निव विक्रमस्य. That is narrated. धन्वन्तरि क्षपण को नरसिंह शब्द शंभु वेदालभट्ट घटकर्पर कालिदासः ख्यातो वराहमिहिर नृपते सभायाम्
रत्नानि वै वररुचिः विक्रमस्य அடியேனா அத்துலா வாசிக்கலாம், அதுக்கப்புறம் அனந்தன் சேஷஸ்ரீ வாசிக்கலாமா? வாசிக்க முடியுமாமா இப்போ? शंकु वेदाल भट्ट घटकर्पर कालिदासा ख्यातो वराहमिहिरः नृपते सभायां रत्नानि वै वररुचिः नवविक्रमस्य धन्वन्तरि क्षपेणको वर नल्कु वेदालभट्ट काडकर्पर कालिदासः ख्यातो वराहमिहिरः नृपते सभायां रत्नानि वैरुचिः नव विक्रमस्य धन्वन्तरि शपनको मरसिंह शंकु वेदालभट्ट कालिदास ख्यातो वराह मिहिर नृपते सभायां रत्नानि वै वररुचि नव विक्रमस्य Okay, அடுத்த question. So ninth class. What are the 3 works authored by King Harshavardhana? What are the 3 works authored by King Harshavardhana? ரத்னாவளி, நாகானந்தம், பிரியதர்ஷிகா. 3. என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல? very well known Sanskrit drama வந்து ரத்னாவளி. பகவான் கௌதம புத்தாஸ் benevolence வந்து describe நாகானந்தம்ல describe இருக்கு. Very good. Very good. அப்புறம் சரி, next. The 2 works authored by Banabhatta. அங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. காதம்பரி ஹர்ஷச்சரிதம். காதம்பரி is epic prose.
ஓகே காதம்பரி சாரி ஹர்ஷச்சரிதம் இஸ் எபிக் ப்ரோஸ், காதம்பரி இஸ் இமேஜினரி ஸ்டோரி. ஓகேவா? அட் ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் மதுரா விஜயம்? Again, Ganga Devi. Again, the wife of Kumar Raya, son of Bukka Raya, the founder of the Vijayanagara Empire. Again, Ganga Devi was the wife of King Kumar. Rali Ganga Devi. இது யாரு இது? வீடியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு. Bukka Raya, the founder of the Vijayanagara Empire. யார் வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கிறது? அனந்தன் சுவாமி, சேஷஸ்ரீ. அவ்வளோதான். வெரி குட். இப்ப சொல்லுங்க என்ன இது? என்ன ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் மதுரா விஜயம்? கங்காதேவி வைஃப் ஆஃப் கம்பனராய உடையார். ஓகே, குமார கம்பன ராயஹ. குமார கம்பனராயர். ஆமாமா, குமார கம்பனன். என்ன அதுக்கு குமாரன் ஏன் பேருனாக்க, he was the son of விஜயநகரா எம்பையர், எம்பரருடைய பிள்ளைனால குமாரன் அப்படின்னு கூப்பிடுவா எல்லாரும். ஓகே, என்ன ஸ்பெஷாலிட்டி மதுரா விஜயம்னா என்ன? வாட் இஸ் தட்? ஹூ கேன் டெல்? இதுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம்? there is a relation between Swami Desikan and this work or the person கம்பனராயோட குமார். மதுரா விஜயமோட மீனிங் வந்து விக்டரி ஆஃப் மதுரை. மதுரை. மறந்து போயிட்டேன். ஒரே நிமிஷம். மதுரா விஜயம்னா கிருஷ்ணர் பத்தி ஏதோ சொல்றது அடி? இல்ல 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 இல்ல. விஜயநகர் எம்பையர் தான் வந்து நம்பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் கூட்டிட்டு. விஜயநகர் எம்பையர் தான் நம்பெருமாளை திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு. குமார கப்பனராயர் தான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணது, புனப்பிரதிஷ்டை பண்ணது குமார கம்பனர் தான். அவரை பத்தி ஸ்லோகமே இருக்கார் சுவாமி தேசிகன். ஓகே, அவரை பத்தி ஸ்லோகமே இருக்கார். என்ன நடந்தது தெரியுமா இருக்கானா? சுரேஷ்கால் வந்திருந்தாங்க, அவ வேற இடத்துல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ரீரங்கத்துல குமார கம்பனராயர் தான் ஆசிர்வதார் ஸ்ரீரங்கத்துல. ஆமா, குமார கம்பனராயர் வந்து திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலையில இருந்து இது வரலாம் நம்ம திருப்பதியில அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவர் தான் ராஜா அந்த இடத்துல, குமார கம்பனன் தான். கம்பனராயன்னு பேரு அவருக்கு. ஓகே, அவர் வந்து விஜயநகரத்து ஃபவுண்டர் ஹரிஹர புக்கருடைய பிள்ளை. அவன் அவருடைய ஒய்ஃப் வந்து கங்காதேவி. அவதான் இந்த மதுரா விஜயத்தை குமார கம்பனன் போய் மதுரையை ஜெயிச்சு அங்க இருக்கிற துருஷ்க படைய வந்து விரட்டி அடிச்சார் அங்க இருந்து. ஓகே, அந்த கதையை தான் வந்து கங்காதேவி எழுதியிருக்கா. ஓகே, புக்ல வந்து குமார கம்பனராயர் வந்து சன் ஆஃப் புக்கராயர்னு எழுதியிருக்கா. அதேதான், ஹரிஹரன் புக்கன் ரெண்டு பேர் அண்ணா தம்பி. அதுல ஹரிஹரன் புக்கன் அண்ணா தம்பி ரெண்டு பேரவா. ஓகே, அவருடைய என்ன சொல்றது, அவருடைய இதுதான் பேர் என்ன, அவருடைய ஆஸ்தான குரு, அவருடைய குரு வந்து இவர், அவர் பேர் என்ன, சுவாமி தேசிகனுடைய பால்ய சிநேகிதர் அவர். சொல்லுங்க பாப்பா, என்ன பேரு? அப்புறம் வித்யாரண்யருக்கு சுவாமி தேசிகம் என்ன என்ன இது நடந்தது?
அடின் வைராகி பஞ்சகம். அதேதான் 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 அதே அதான் கதை. புரிஞ்சுங்களா? வித்யாரண்ய சுவாமி தேசிகனுடைய பால்ய சிநேகிதர். அவர் வந்து குருவா இருக்கார். எதுக்கு? விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு. அங்க நீ வந்து சுவாமி உஞ்சி இவ்வளவு பெரிய ஞானவான், இவ்வளவு பெரிய இவர் பக்திமான், அதே மாதிரி எம்பெருமான சாட்சாத்காரம் பண்ண அவளை நம்மள மாதிரி ஹயக்ரீவனை ஆராதனை பண்றவாதான் என்ன. அதனால அவ எல்லாருமே என்ன பண்றான்னா சுவாமி தேசிகனை வந்து இவ்வளவு பெரிய வித்வான் வந்து இந்த மாதிரி உஞ்சி விருத்தி எடுத்துன்னு இருக்கக்கூடாது, அவர் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. முதல்ல ஒரு ஓலை அனுப்புறாரு, கிளம்பி வா அப்படின்ட்டுன்னு. அதுக்குதான் முதல் ஸ்லோகம் எழுதுறார். திருப்பியும் அனுப்புறாரு கொஞ்ச நாள் கழிச்சு, நீ இந்த மாதிரி வீதியா போய் இது வந்து உஞ்சி விருத்தி எடுத்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, நீ பால்ய ஸ்நேகிதன் கிளம்பி வான்னு சொன்னோடனே அப்பதான் அதுக்கப்புறம் 5 ஸ்லோகம் எழுதி அனுப்புறார். அஸ்திமே அஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் சொல்லி எழுதி அனுப்புறார். அவருடைய வைராகியத்தினால வைராகியத்தை காமிச்சதுனால அதுக்கு வைராகிய பஞ்சகம்னு பேர் அது. ஓகே. இந்த குமார கம்பனன் அப்பா வந்து ஹரிஹர புக்கர் ஹரிஹரன் அண்ணா தம்பியவா 2 பேர். அவர் ராஜகுரு அவர். அதனால இவ்வளவு தூரம் கனெக்ஷன் அது. இந்த குமார கம்பனன் தான் வந்து திருப்பதியில எழுதியிருந்தார். சுவாமி தேசிகன் போய் குமார கம்பனன் கிட்ட சொல்லி குமார கம்பனனுக்கு அது மாதிரி படையெடுக்கணும்னு சொல்லி அவர் கதையெல்லாம் சொல்லி இது மாதிரி ரங்கநாதன் இங்க இருக்கார், அங்க போய் நீ வந்து பண்ணணும்னு சொல்லி சுவாமி தேசிகன் தான் அவருக்கு இது பண்ணுது. சொன்னே அப்புறம் சுவாமி தேசிகனை போய் ஏழை பண்ணின்னு வந்து ரங்கநாதனையும் ஏழை பண்ணின்னு வந்து ரங்கநாதனை கொஞ்ச நாள் வந்து இதுல செஞ்சி கோட்டை பக்கத்துல என்ன ஊருங்க சிங்காவரம்ன்ற இடத்துல இன்னைக்கு வந்து ரங்கநாதன் சன்னதி அவன் தான் கட்டினான். சுவாமி ரங்கநாதன் வந்து தங்கணும்னே ரங்கநாதன் வந்து தங்கி அவர் ஆராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோவிலே கட்டினான். அப்போ அந்த இடத்துக்கு தான் செஞ்சி சிங்காவரம் ரங்கநாதன் சன்னதி. அந்த இடத்துல பெருமாள் இருந்தார் ரங்கநாதன் கொஞ்ச நாள் ஆராதனை பண்ண. அந்த இடத்துல ரங்கநாதனை ஆராதனை பண்ணி அங்கிருந்துதான் பெருமாள் இங்கே இது பண்ணிட்டு பெருமாள் போய் சண்டை போட்டு ஸ்ரீரங்கத்தை மீட்டு இங்கிருந்து சுவாமி தேசிகனை வரவழைச்சு இதுல இருந்து சத்தியாகாலத்துல இருந்து ரங்கநாதனை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்றான் சுவாமி தேசிகனை முன்னிலையில. அதுக்குதான் சுவாமி தேசிகன் வந்து ஒரு எழுதுறார் கம்பனராயனை பத்தி. இப்ப மனுஷனை பத்தி சுவாமி தேசிகனை எழுதினதே கிடையாது. ஒரு ஸ்லோகம் எங்க எழுதினு கிடையாது. அது எழுதின ஒரே ஸ்லோகம் இதுதான், குமார கம்பனனை பத்தி ஒரே ஸ்லோகம். அது இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தினுடைய இவர் பேர்னா செல்வர் சன்னதி, இவர் சேன முதலியார் சன்னதியினுடைய இதுல வந்து கல்வெட்டுல இருக்குது. அது அந்த சன்னதியில கல்வெட்டுல இருக்குது அது அந்த ஸ்லோகம். அடுத்தது who is the author of who authored the book Leelavati? Bhaskaracharyar. Bhaskaracharyar வந்து a great mathematician, teacher and author. His book is named for his beloved daughter Leelavati. Bearing the name Bhaskara was named in his memory. Very good. போங்க அடிச்சு தூள் கலப்பிட்ட. பாஸ்கராச்சாரியர் அப்பா, லீலாவதி பொண்ணு பேர்லயே புஸ்தகத்தை எழுதிட்டார். அது வந்து மேத்ஸ் புஸ்தகம், அது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, ஆனா மேத்தமெட்டிக்ஸ் புக் அது. சரியா? ஜியாமெட்ரி, ஃபுல் ஆஃப் ஜியாமெட்ரி. அது மொத்தம் 45 ஸ்லோகமோ 50 ஸ்லோகமோ இருக்கு. நீங்களா இங்கிலீஷ் தெரிஞ்சு படிங்க, இப்ப ஆன்லைன்லயே கிடைக்கிறது அது. அடுத்தது who was the author of மகாபாஷ்யம்? யாருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஃபன் கேம் ஃபுல்லா. மகாபாஷ்யம் யாரு? பணியோட ரூல்ஸ்லாம் இருக்கு, கிராமர் ரூல்ஸ். வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதினவர். நமக்கு ஸ்ரீபாஷ்யன் பேர் இல்லையா? இதுக்கு வேதாந்தத்துக்கு சுவாமி ராமானுஜர் எழுதினது ஸ்ரீபாஷ்யம்னு பேரு, இதுக்கு மகாபாஷ்யம்னு பேரு. வியாக்கரணத்துக்கு எழுதப்பட்ட பாஷ்யத்துக்கு மகாபாஷ்யம்னு பேரு. என்ன அது எழுதினது மகர்ஷி பதஞ்சலி. பதஞ்சலி என்ன விசேஷம்? யோகா. யோகால அம்மா அந்த மெடிசினல் அந்த சரி, பதஞ்சலி யோக சூத்திரம் எழுதினார். இவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம். இவர் மகர்ஷி பதஞ்சலி.
ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த சிதம்பரம் நடராஜா கோவில் இருக்குல்ல, யாருக்கு தெரியும்? சிதம்பரம் நடராஜா கோவில் வியாக்ரபாதன்ற மகர்ஷிக்கு இந்த பதஞ்சலி மகர்ஷிக்கோசரம் தான் அந்த இடத்துல சிவன் வந்தார் அப்படின்றதாக கதை உண்டு. புராண கதை, அந்த ஸ்தல புராணம் சொல்றது. சரியா? சோ பதஞ்சலி இவர் வந்து மகாபாஷ்யத்தை எழுதினவர். இவர் இன்னொன்னு எழுதியிருக்கார் ஹனுமன். அவர் வந்து இன்னொன்னு என்னன்னா, இது மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம்னு சொல்லிட்டு மகாபாஷ்யத்தினுடைய பெருமை. ஒரு மகாபாஷ்யம் படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய படிக்கிறத விட போய் ஒரு ராஜ்யத்தையே ஆண்டுட்டு வந்துடலாம். ஒரு இடத்த போய் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, ஒரு எம்பையருக்கு கிங்கா இருந்துடலாம். ஆனா மகாபாஷ்யத்தை படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது என்ன சொல்றது, ஒரு பரிபாஷை உண்டு. Patanjali. It is a commentary on selected rules of Sanskrit grammar from Panini's treatise, the Ashtadhyayi as well as Katyayanaha, Vartika Sutrani, an elaboration of Panini's grammar. It is dated to the second century BCE on the basis of records of Fiji, the Chinese traveler who resided in India for 16 years and studied in Nalanda University. Very good. அப்புறம் லைக் நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி. அப்ப வந்து அவ வந்து அப்ராட்ல இருந்தா வந்து படிச்சாங்க நாங்க. யாரு அடினா நாலந்தா யூனிவர்சிட்டி அடினா அதுல போட்டிருக்கடி அந்த இல்ல அந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் யூசிங் த சைனீஸ் டிராவலர் ஹூ resides in India for 16 years and studied in Nalanda University. ஆமா. அடினா அது வந்து அப்ப வந்து உத்தர் பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியால இருந்தது அடியன். அது இல்ல, பாட்டலிபுத்திரத்துக்கு பக்கத்துல பாட்னாக்கு பக்கத்துல இன்னைக்கு இருக்குது நாலந்தா யூனிவர்சிட்டி. அது வந்து ரெயின்ட், அது வந்து ஃபுல்லா இதுவாகி இப்ப இந்தியா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெனோவேட் பண்ணி இது பண்ணிடுது. பேருனா இன்னைக்கு திருப்பி நாலந்தா யூனிவர்சிட்டி இஸ் ஃபங்க்ஷனிங். இப்ப ஃபங்க்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 20 years ஆகுது. It's about a 2nd century BCE old அடியனது. ஆமா. ஐயோ பயங்கரம், இன்னுமே முன்னாடி 2nd BCE தான் கண்ணாபுனா, அது இன்னும் முன்னாடி. அது ரொம்பவே முன்னாடி. அது ஓகே முடிஞ்சு போச்சா? ஓகேவா? சரி நிறுத்திக்கலாமா இன்னைக்கு இதோட? अरे सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तरतु दुर्गाणि, सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.